போக்கோ F1 ஸோ இந்த ஒரு ஃபோனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோன் வந்து ஷாமி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன் அப்படின்லாம் சொல்லலாம். எஸ், போக்கோ அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தப்போ தான் ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற பேரே வந்தது. ஸோ இந்த போக்கோ F1ல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 845, லிக்விட் கூலிங், 6GB ரேம், நாட்ச் இருக்கிற ஃபோன், IR ஃபேஸ் ரெகக்னிஷன், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து போக்கோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோனில் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கும் ரொம்ப அற்புதமாக ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் ரிலீஸ் ஆன 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபோன் என்னைக்கு வரும்னு கேட்காத கேள்விகள் இல்லை. ஸோ இந்த ஒரு டைமில் தான் நம்மளுக்கு போக்கோ F2 பற்றின நியூஸ் கிடச்சிது. எல்லாருமே ஆவலாக 2019 லான்ச் ஆகும் அப்படின்னு நினச்ச போக்கோ F2 இப்போது ஒஃபிஷியலாக 2020 வந்து லான்ச் பண்ண போகிறதா நியூஸஸ் ஒஃபிஷியலாகவே சொல்லப்பட்டு இருந்தது. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து தெரிஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிலீட்டட் ட்வீட்லேருந்து தெரிஞ்சது. எஸ், ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் போக்கோ ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே நம்ம போக்கோ F2 2020 வரும் அப்படின்னு தெரியும். நான் தான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கு டெக் அரீனா. ஸோ வாங்க நம்ம போக்கோ F2 பற்றின பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஒரு போக்கோ ஃபேன்றதுனால அண்ட் நான் ஒரு போக்கோ யூஸர்ன்றதுனால எனக்கு போக்கோ F2 வர்றது ரொம்ப 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 ஆவலாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2019 வரும், அப்போ வரும், இப்போ வரும், அக்டோபர் வரும், மே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருந்தது. பட் கடைசி வரைக்கும் இன்றைக்கி டிசம்பர் ஆகிடுச்சு, போக்கோ F2 பற்றின நியூஸ் எதுவுமே வரல. நிறைய போக்கோ ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நானுமே ஒரு போக்கோ யூஸர் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நேற்று வந்து நான் சும்மா ஒரு டெக் நியூஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது போக்கோ F2 பற்றின நியூஸ் வந்து ஒரு டிலீட்டட் ட்வீட்லேருந்து வந்து தான். எஸ், ஸோ ஆல்வின் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் போக்கோட ஹெட், இவர் வந்து ஷாமியோட மற்ற ஃபோன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது நோட் 8 ப்ரோ ஆகட்டும், வேற ஒரு MI ஃபோன் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ட்வீட் போட்ட டைமில் ஒரு யூசர் வந்து கேட்டிருக்காரு, எப்போ போக்கோ F2 பற்றின நியூஸ் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. ஸோ அவர் அதுக்கான ரிப்ளை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹியர் அபவுட் போக்கோ இன் த 2020, அதாவது 2020 நீங்கள் போக்கோ F2 பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே வேர்ல்டு வைடு இருக்கிற போக்கோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் போக்கோ ஃபேன்ஸ்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு போக்கோ F1 அப்படின்ற ஃபோன் ரிலீஸ் ஆகிற டைமில் ரொம்ப ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது. அதாவது 60-80,000 ரூபாய்க்கு விற்கிற ஃபோன்ஸோட அதே ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருந்தாங்க. என்னதான் வந்து லைட்டாக அங்கேங்க பக்ஸ் இருந்தாலுமே போக்கோ வந்து அது வர டைமில் அப்படி சால்வ் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனப்போ Android 7 நூகட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மோரியோ அப்டேட் வந்தது. அண்ட் இப்போது இது கரண்ட்டாக Android 9 பையில் இருக்குது. அண்ட் போக்கோ ஒன்று சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 இதுக்கு Android 10Q அப்டேட்டு கூட கேரண்டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த போக்கோ F1 அப்படின்ற இந்த ஒரு டிவைஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ போக்கோ F2 பற்றி நிறைய பேர் வந்து ஆவலாக வந்து எப்போ இது லான்ச் ஆகும்னு காத்துட்ருக்கிற இந்த ஒரு டைமில் தான் போக்கோ F2 2020 கேரண்டீடாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு கிடைச்ச சோர்சஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ F2ல வர காம்பனன்ட்ஸ் பற்றி ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட், அதாவது ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போக்கோ F2ல வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 இதெல்லாம் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதாவது இன்டிஸ்பிளே கேமரா, எஸ் இன்டிஸ்பிளே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஷாமி தான் இது அவங்க முன்னாடியே ஒரு ப்ரோட்டோடைப்பில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து இன்டிஸ்பிளே கேமரா வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்டிஸ்பிளே கேமரா இருக்கணும். அண்ட் அதை தவிர்த்து வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டான 90 and 120 Hz டிஸ்பிளே ஒன்று இருக்கணும். நல்ல ஒரு AMOLED ஸ்க்ரீன் இருக்கணும். அண்ட் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். எஸ், ஷாமி இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டப்போ நான் ரொம்ப ஷாக்காக இருந்தேன். ஜஸ்ட் 17 minutesல உங்களுக்கு 0 to 100 சார்ஜ் பண்ண ஒரு டெக்னாலஜி வந்து ஷாமி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இந்த 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் நல்ல ஒரு ஓவரால் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், இது எல்லாமே இருக்கணும். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் ப்ரைஸ், எஸ் இது எல்லாமே 25,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அல்பாசு தான், பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஒரு ஃபீச்சர்ஸில் இந்த ஒரு ஃபோன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் போக்கோவில் வந்து இந்தந்த விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி போக்கோ ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த போக்கோ F2 பற்றின நியூஸ் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் தான் உங்கள் அர்ணவ் இந்த வீடியோவில் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.